காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்ல உண்மையிலே நீங்க ஒரு பழுத்த அரசியல்வாதிங்கிறத ரொம்ப சரியா நிரூபிச்சிருக்கீங்க. என்னுடைய கேள்விக்கு அற்புதமா அதை கிட்டத்தட்ட ஓட்டு கேட்டீங்க பாருங்க வரக்கூடிய தேர்தலுக்கு. உண்மை அதுதான். நன்றி நன்றி. காங்கிரஸ் விட்டா வேற வழியே கிடையாது. நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. பானு, இறுதியாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். வட மாநிலங்களில் இருந்த எழுச்சி தமிழகத்தில் ஹசாரேவுக்கு இல்லை, குறிப்பாக தென்னிந்தியாவிலே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த வாதம் உண்மையா? ஒரு குறிப்பிட்ட செக்டாரை தாண்டி அதற்கு கீழே இன்னும் சொல்ல போனால் தென் தமிழகத்தில் ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயியோ தொழிலாளியோ போய் கேட்டால் ஹசாரே யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதற்கான காரணம் என்ன? ஹசாரே யாருங்கிறது தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குது மக்கள் மத்தியிலேங்கிறது கிராம கடக்கோடி ஆள் முதற்கொண்டு தெரியும். தமிழ்நாட்டில் கடக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஆளுக்கு முதற்கொண்டு தெரியும். அண்ணா ஹசாரே யாருங்கிறது தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அந்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு எல்லா மக்கள் மத்தியில வந்தாச்சு. ஊழலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு. ரெண்டாவது, ஒரு மிக டேஞ்சரஸான ஒரு கடுமையா கண்டிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சமூக பிரச்சனையை எடுத்து பேசும்போது அதுல மதத்தையும் ஜாதியையும் கொண்டு வந்து அதுக்கு ஒரு கலர் கொடுத்து, காங்கிரஸ்னா ஏதோ செக்யுலர், பிஜேபினா ஒரு மத சார்புள்ள கட்சி, மதம் எங்க அங்க வருதுங்கிறது எனக்கு புரியல. நாங்க ஒரு பொதுவான பிரச்சனை நாட்டில் இன்னைக்கு இவர் சொன்னாரு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ஃபார்மர்ஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, விலைவாசி உயர்வு இருக்கு, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு, இவ்வளவுக்கும் ஆரம்ப புள்ளிங்கிறது அந்த ஊழல்ங்கிறது தான். ஊழல் பெரிய அளவில் எங்கேயோ இப்ப 2G ஸ்கேம் நம்மளை பாதிக்கலே நம்ம நினைக்கிறோம். அவ்வளவு கோடிகளும் குடிமகன் வர அவனுடைய பாதிப்புல நம்ம வாழ்க்கையில ஒரு டெய்லி வாங்குற ஒரு சாமான்ல கூட அதோடைய பாதிப்பு இருக்குது. அப்படிங்கும் போது ஊழல் தான் அவ்வளவுக்கு அதை நம்ம சரி பண்ணிட்டாலே நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்தலாம். இனம், மொழி, சாதி, மதம், தேசங்களை கடந்தது காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்ததுதான் ஊழல் அப்படிங்கிறீங்க. ஊழல் மட்டுமே பிரதான பிரச்சனை, அதை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு ஏன் ஜாதியையும் மதத்தையும் கொண்டு வரதுங்கிறது கடுமையாக, மிக கடுமையாக கண்டிக்கக்கூடிய. நேரமின்மையின் காரணமாக நாம் தொடர்ந்து விவாதத்தை எடுத்துச் செல்ல இயலவில்லை. இருப்பினும் கூட உங்கள் 3 பேருக்குமே உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய நிலையத்திற்கு வந்திருந்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி. நேர்களே, ஊழலற்ற இந்தியா உருவாகிட வேண்டும் என்பதே ஒவ்வொரு இந்தியனின் கனவாக இருக்கும். இருப்பினும் கூட அதிலும் பல்வேறு விமர்சனங்கள், ஹசாரேவின் போராட்டம் குறித்த விமர்சனங்கள், அவரை இயக்குவது பாஜகவா என்பது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. அது குறித்த ஒரு விவாதத்தை பார்த்தோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி. மக்களுடைய மனதை கவர நம்முடைய முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து